வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிபி. நம்ம பார்க்க ஒரு மூவி வந்து கில் பில் வால்யூம் 2 2004 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போட்டுல நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹெல்ப்ஸ் மை லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸோட அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்னு சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. படத்தோட கதை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தன்னால் எவ்வளோ ரிவெஞ்ச் எடுக்க முடியுமோ அத்தனை பேர் ரிவெஞ்ச் எடுத்து இப்போ பேலன்ஸ்டாக இருக்கிறது ஒரு 2 பேர், ஒரு மெயினான 2 பேர். ஒன்று வந்து பில் அண்ட் பில்லோட ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு அட்ராக்ஷனான ஒரு உமன் மாதிரி இன்னொருத்தங்க. ஓகேங்களா, இவங்க 2 பேரும் வந்து ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு பெரிய உண்மை தெரிய வருது. தன்னோட குழந்தை உயிரோடு தான் இருக்குது, அது வந்து ஒரு பொன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரியுது. தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களால வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்க மாதிரி இப்போ ஃபியூரியஸான ஒரு முடிவுகளை எதுவுமே எடுக்க முடியல. ஸோ அதனால் வந்து போயிட்டு நிறைய இடங்கள் பார்க்குறாங்க. அவங்களே வந்து ஒரு டைம் சுட்டுட்டு காஃபின்லாம் அடித்து புதைச்சி வச்சிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து இவங்க எங்கே இருக்கும்போது இந்த கேங்கு புதுசாக வரும்போது இப்போது கொல்ல இருந்த பில் வந்து அந்த டைமில் இவங்களை வந்து ஒரு மாஸ்டர்கிட்ட வந்து கொண்டு போய் ட்ரைனிங்க்கு விடுவாங்க. பேமின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாஸ்டர். அவர் யாரையும் சீக்கிரமாக அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கவே மாட்டார். தென் வந்து பில்லுக்கு நம்ம பிரைடுக்கு வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிளிப்பிங்ஸில் பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் அதை சர்வை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக் ஒன்று இருக்கும். இந்த 5 ஃபிங்கர் 5 டச் பாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டெக்னிக், அது கரெக்டாக தெரியல. அந்த டெக்னிக் யூஸ் பண்ண அதாவது ஒரு பர்சனில் யூஸ் பண்ணுறோன்னா அந்த பர்சன் வந்து ஏஞ்சி 5 ஸ்டெப்பு நடந்தாங்கன்னா ஹார்ட் வந்து வெடித்து செத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு டெக்னிக். ஓகேங்களா, அந்த டெக்னிக் வந்து நம்ம பிரைடுக்கு தெரியும், ஆனால் இந்த விஷயம் வந்து பில்லுக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் இருக்கிற அந்த விமனை வந்து கொண்டுட்டு நேராக வந்து பில் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிற அந்த சமயத்தில் தான் தன்னோட குழந்தை வந்து அந்த பொன் குழந்தை, அவரோட பேர் வந்து பிபின்னு சொல்லிட்டு தெரிய வருது. தென் வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டுருக்கு. அந்த கிளைமேக்ஸில் என்ன ஆச்சு, நம்ம பிரைட் வந்து பில்லை கொண்டாலா, இல்லை பில் வந்து நம்ம பிரைடை கொண்டுட்டு நம்ம பிரைடோட பொண்ணை வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவர் தான் வளர்த்துட்டே இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து ஃபஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு ஆக்ஷன் இருக்காது. ஏன்னா வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்து அவங்க எப்படி ட்ரெயின் ஆகி வந்தாங்க, என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு ஹெவியான ஆக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது, ஆனால் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு இருக்காது. ஃபஸ்ட் பார்ட் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு செகண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு கரெக்டான எண்டிங் இந்த படத்துக்கு. ஆக்ஷன்ஸ் இருக்கட்டும், இந்த ஃப்ளாஷ்பேக் கொஷனாக இருக்கட்டும், படத்தோட கண்டினியூட்டியாக இருக்கட்டும், அந்த சர்ச்சில் உண்மையாக என்ன நடந்துச்சு அதோட விஷுவல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த படத்தில் போட்டு காமிச்சிருப்பாங்க. ஒரு குட் எண்டிங் மூவி இது அப்படின்னு தான் நான் சொல்லுவது. அந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் முடிவு என்னன்னு சொல்லிட்டு. அப்படிதான் கில் பில் பார்ட் 2. ஆனால் வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி. அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மிஸ்டர் நோபடி சந்திக்கிற பாய். ஹேவ் அ கிரேட் டே.